அனைவருக்கும் வணக்க நண்பர்களே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வந்து 11/6/2025 வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 10ஆம் தேதி கொடுத்துருந்த வீடியோஸை பார்த்துடலாம். நம்ம வந்து 4ஆம் நம்பர் நான் வெரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன், அதுவும் 100% சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஏ அல்லது பியில் தான் வரும்னு சொல்லியிருந்தேன். நிறைய நண்பர்கள் வின்னிங் எடுத்திருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, மகிழ்ச்சி. எல்லா நாளுமே நம்ம வந்து ஹிட்டு கொடுக்க முடியாது, வரிசையாக கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வின்னிங் இந்தளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக பி போர்டில் தான் கண்டிப்பாக அடிப்பான எடுத்திருந்தேன். ஸோ நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சு, வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து பாருங்கள், வின்னிங்ஸ் வரல அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக ஒரே சேனலை ஃபாலோ பண்ணி வின்னிங் பிடிங்க, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நான் பிசியில் சொல்லியிருப்பேன் ஸ்ட்ராங்காக. பிசியில் பார்த்தீங்கன்னா 45, 46, 47ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏபியில் அந்த நம்பர்ஸை கொடுத்துருப்பேன், கான்ஃபிடண்ட்டாக வச்சது. ஸோ வந்து பிசியும் நமக்கு கிளிக் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணேன். 43, 44, 45 அல்லது 46ன்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்தோம். அருமையாக ஒரு கூட்டாக இருந்தது. அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லியிருந்தேன், அதாவது நாளைக்கு ஆல் போர்டில் 4 அல்லது 5, இது கூட பேருக்கு வந்து 6 நம்பர் எடுத்துக்கிட்டோம். ஏபிபிசிஎஸ்சியில் இது தான் கொடுத்துருந்தேன், ஓகேவா. இதை நீங்கள் எடுத்து போட்டிருந்தாலுமே நல்ல ஒரு வின்னிங் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான நம்பர் தான், 18 நம்பர். ஒரு 200 ரூபாய்க்கு ப்ளே பண்ணியிருந்தால் கூட நமக்கு ஒரு 1000 ரூபா கிடச்சிருக்கும், ஒரு 800 லாபம் தான். ஸோ ஒவ்வொரு நாளுமே, அதாவது நான் இன்றைக்கி எனக்கு ஈஸியாக ஷார்ட்கட் இருந்ததுனால நான் உங்களுக்கு கம்மியான நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாள் ஏபிபிசிஎஸ்சின்றது கொஞ்சம் கூடுதல் குறைதல், கம்மியாகவும் கூடுதலாகவும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய நேற்று ரிசல்ட்டையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 82-46 தான் ரிசல்ட்டு, 10/6க்கான ரிசல்ட்டு, ஓகேங்களா. 10/6/25 ரிசல்ட்டு. நமக்கு வந்து எம்சி நம்பர் என்ன வந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதை கட் நம்பர் எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக கட் நம்பர் சொல்கிறேன். கட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, எம்சி நம்பர் பார்த்தீங்கன்னா 99 இதான் வந்து மிஷின் நம்பர் வந்தது. இதில் வர ஃபஸ்ட் நம்பர் வந்து ஏ போர்டில் உட்காராது, கடைசி நம்பர் வந்து சி போர்டில் உட்காராது. நமக்கு ஈஸியாக கட் நம்பர் எடுக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துடலாம். 11/6/2025க்கான வீடியோஸ், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீடியோவை கடைசி வரை முழுமையாக பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக நான் சின்ன விஷயங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடய ஆல் போர்டு என்ன இருக்குது, ஏபிபிசி என்ன இருக்குது அப்படின்னு டக்குன்னு பார்த்துட்டு போகிறீங்க. என்ன பேசணும் அப்படின்றத நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹிட் அடிக்கலாம், இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் நம்ம வந்து தனலட்சுமி, ஓகேவா, தனலட்சுமி ட்ரா நம்பர் 5 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம இதை என்ன பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல் போர்டு, ஓகேங்களா. ஆல் போர்டு நம்ம வந்து ஓவராலாக பார்க்கும்போது சாட் மார்க்கிங் ப்ளஸ் வந்து ரூட் கேசிங் இதெல்லாம் எடுக்கும்போது 0 அல்லது 1, ஓகேவா. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 0 வந்து 100% சொல்லுவேன். நாளைக்கு ஆல் போர்டில் 0 இருக்குது, 0 1 கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கொடுக்குற கெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொடுக்கக்கூடிய கெஸ்டிங் 11/6/2025 கெஸ்டிங் பார்த்தீங்கன்னா 70% வந்து வாய்ப்பு இருக்குது நம்ம கொடுக்குற கெஸ்டிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ உங்களோட கணிப்பில் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஏபிசி, ஓகேங்களா. ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 2 0 3, பி போர்டு 1 0, சி போர்டு 5 0 9. இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக நம்ம எடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் எல்லாமே இம்பார்ட்டன்ஸாக தான் கொடுத்துருக்கேன். பி போர்டில் 1 0க்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் 0 9க்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 0க்கு தான் எனக்கு வாய்ப்பு அதிகமாக தெரியுது. உங்களோட கணிப்பில் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிங்க. அடுத்து வந்து ஏபிசி வந்து 215, 726, 766. இது வேறு ஒரு ஃபார்மெட்டில் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 210, 310, ஓகேங்களா. இதை கான்சன்ட் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். உங்களோட கணிப்பில் இந்த நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ப்ளே பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 டிஜிட். 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 5005. இப்போ கடைசியாக அடிச்சிருந்தோம் பாருங்கள், 0044ன்னு. அதுக்கு இது மேட்சஸ் ஆகும், ஓகேவா. அதனால் வந்து நம்ம இதை எடுத்திருக்கோம், 5005. அடுத்து பார்த்தீங்கன்னா 6482 இந்த நம்பர் ஒன்றும், 6842 இந்த நம்பர் ஒன்று எடுத்திருக்கேன்.
இந்த 2 நம்பர் சான்ஸ் நாளைக்கு இதை வந்து நம்ம வந்து நீ வந்து சீபோர்டில் ஒரு நம்பரை கொடுத்துட்டு சீபோர்டில் வந்து 509ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து சீபோர்டில் 2 வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்கை சொல்கிறேன். உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா ஓகே, எனக்கு இது ஓகே கம்ஃபர்டபுள், நான் அதை ப்ளே பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். 7 3 4 8 கடைசி 3 4 ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். 0 0 4 8. அடுத்து பார்த்தீங்கன்னா 82 46. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணி எடுக்கிறோம். நான் வந்து ரூட் மார்க்கிங் இது சரிங்களா? சில டைம் இது நிறையா டைம் இது வந்து கிளிக் ஆகிருக்கு. ஓகேவா? 44. ஓகேவா? நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 248, இங்கே வந்து 648. இதில் உள்ள பேலன்ஸ் நம்பர் 2ஆம் நம்பர் இங்கே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2648, இங்கே 6 கொண்டு வந்துடுவோம். 6248. அப்போ பேலன்ஸ் இடையில் 2 நம்பர் மிஸ் ஆகுதுல்ல, அதில் வந்து பி போர்டில் 48, அதே மாதிரி 62 இங்கே தான் வரும். இங்கே இந்த 2 நம்பர் இங்கே தான் உட்காரணும், அதுக்காக நான் அப்படி எடுத்திருக்கேன். 48. ஸோ இந்த மாதிரி இந்த 2 நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ப்ளே பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏபிஏசிபிசி. ஓகேங்களா? ஏபிபிசிஏசி பார்த்தீங்க அப்படின்னா 30 20 01 31 05 50. ஓகேவா? இதான் எடுத்திருக்கேன். ஸ்பெஷலாக பிசியில் ஒரு 10 எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். என்னுடைய கெஸ்ஸிங் இன்றைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% தான். ஓகேவா? ஓரளவுக்கு நல்லா கெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 70% தான் எனக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 100% நான் என்றைக்கு சொல்கிறேனோ அப்போ நீங்கள் வச்சு எவ்வளோ வேணாலும், நேற்று சொல்லியிருந்த மாதிரி 100% சொன்னால் வச்சு நீங்கள் எவ்வளோ வேணால் இருக்குங்க. இப்போ அந்த ஓவரால் கெஸ்ஸிங்கை பாருங்கள். கண்டிப்பாக ஆட்டத்தில் வந்து 0 கண்டிப்பாக வந்து 0 1 இல்லாமல் நாளைக்கு கேம் இல்லை. ஓகேவா? இதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்குது. 0க்கு 100% நான் சொல்லுவேன் சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா?